அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்கள் மகனோ மகளோ ஏன் வெற்றியடைய முடியவில்லை? அந்த வளர்ச்சிக்கு எது தடை? எப்படி அவர்கள் செயல்படுகிறார்கள்? தனக்கு நடந்த நிகழ்வுகளையும் அக்கறை அறிவு என்ற பெயரில் அவர்களுக்கு சரியான முறையில் வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணத்திலும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகவலும் செய்யக்கூடிய செயலும் பல நேரங்களில் அவர்களுக்கு அது பாதிப்பாக அமைந்து விடுகின்றது. இன்னமும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய மகனோ மகளோ வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக படிப்பில் எப்படி படிக்கணும், எப்படி மனப்பாடம் பண்ணணும், எப்படி நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி தன்னோட அறிவும் அனுபவத்தையும் பெற்றோர்கள் சொல்கிறப்ப தன்னுடைய நண்பர்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டோ இவர்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டோ இவங்க தகவலின் அடிப்படையிலையோ அந்த குழந்தைக்கு வலுக்கட்டாயமாக புகுத்தும் பொழுது, அதாவது செயல்படுத்த தூண்டும் பொழுது அவர்கள் அந்த கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயல்பாட்டில் அந்த மகனோ மகளோ வாழ ஆரம்பித்துடுறாங்க. இதனுடைய விளைவு அந்த மகனோ மகளோ காலேஜ் முடித்ததுக்கப்புறம் கூட தன்னுடைய சுயமான எண்ணத்தில் செயலில் எந்த செயலும் செய்ய முடிவதில்லை, செய்ய தெரிவதில்லை. உதாரணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போக சொன்னால் அவங்களால போக முடியாது. ஏன்னா ஒரு பயம் சார்ந்தது வரும், அங்கே போய் அணுகும் முறையில் தவறுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பின்வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே எதில் நீங்கள் கவனம் அதிகமாக செலுத்தி வளர்த்துக்கின்றீர்களோ அந்த குழந்தை அதில் ஃபெயிலியர் ஆயிரும், வாழ்க்கையிலையும் ஃபெயிலியர் ஆயிருங்கிறத பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது சொல்லித்தரக்கூடாதா? அப்போ மற்றவங்க மாதிரி வெற்றியடையறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் நான் சொன்னால் ஏன் தவறாக எடுத்துக்கிறாங்க? அப்போ இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது தப்பா? அப்போ எதுக்கு ஸ்கூலு, எதுக்கு காலேஜு, எதுக்கு டியூஷனு அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் பெற்றோர்கள் கேட்குறாங்க. அப்போது சிலபஸ் அப்படிங்கிறது, படிப்புங்கிறது ஒரு சிலபஸ். அந்த மொழி கற்றல், அந்த மொழி கற்றலும் அதில் இருக்கக்கூடிய தகவலை எடுத்துக்கொண்டு உங்களை நீங்கள் எப்படி செதுக்குகின்றீர்கள், எப்படி தயார்படுத்திக் கொள்கின்றீர்கள் என்பது உங்களுடைய வளர்ச்சியை முன்னோக்கி இருக்க வேண்டும். அப்போ இது தெரியாமல் ஸ்கூல்லையும் டியூஷன்லையும் பெற்றோர்களும் செய்யக்கூடியது ஒரே செயல்தான். படி, மனப்பாடம் பண்ணு, எழுது, புரிஞ்சுட்டு படி, புரிஞ்சு செய், நீயே செய் இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த செயல்பாடு என்னன்னு அந்த மாணவர்களுக்கு மகனோ மகளுக்கோ தெரியாத பட்சத்தில் அவங்க சொன்னதை மட்டுமே செய்ய தெரியும். சொன்னதை மட்டுமே பலமுறை செய்து ப்ராக்டிஸின் அடிப்படையில் செய்வாங்களே தவிர அவங்களால சுயமாக சிந்தித்து செயல்பட தெரியாது. ஒரு செயலை வெற்றியடைய செய்ய தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துருவாங்க, ஆனால் செயல்பாட்டில் தவறிடுவாங்க. அப்போ இந்த நெருக்கடிக்கு பெற்றோர்கள் தள்ளி விடுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பெற்றோர்கள் இவங்க என்ன இப்படியே இருக்கிறாங்க, இயல்புக்கு மாற்றமாக இருக்காங்க, சொன்னால் மட்டும்தான் செய்கிறாங்க, இல்லை திரும்ப திரும்ப செஞ்சால் மட்டும்தான் செய்கிறாங்க, மற்றவங்க மாதிரி ஆக்டிவாக இல்லை, மற்றவங்கெல்லாம் காலேஜ்லேயும் கூட ஃபெயில் ஆகிட்டாங்க, ஆனால் வேலை கிடச்சி உடனே ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு தொழில் செய்ய போயிட்டாங்க, இவங்க மட்டும் ஏன் இப்படியே இருக்காங்க? அப்போ படின்னு சொன்னால் படிக்கிறாங்க, இருன்னு சொன்னால் இருக்கிறாங்க, செய்யின்னு சொன்னால் செய்கிறாங்க, ஆனால் வளர்ச்சி மட்டும் இல்லைன்னு பெற்றோர்கள் கருதும் நேரத்தில், உணர்ந்து கொள்ளும் நேரத்தில் காலம் கடந்துவிடும். அப்போ இந்த மகனோ மகளோ வயசு பார்த்திங்கன்னா 30 கிராஸ் ஆகிருக்கும், 27 கிராஸ் ஆகி 30 பக்கம் வந்திருக்கும். அப்போ இவங்களோட அந்த சிறு வயதில் அதாவது ஒரு 15 வயதில் செய்ய வேண்டிய செயல் கூட 30 வயசில் இந்த மகனோ மகளோனால் செய்ய முடியதில்லை. இப்படியே வளர்ந்துட்டு வரக்கூடியவங்க ஒரு கட்டத்தில் இவங்கனால எந்த செயலுமே செய்ய முடியாது, செய்ய முன் வராது. நம்மால் எந்த செயலும் செய்ய முடியாதுங்கிற தாழ்வு நிலைக்கு இவங்க போயிடுவாங்க. தன்னைத்தானே வருத்திக்குவாங்க. எந்த வேலையும் பொறுப்பெடுத்து செய்ய மாட்டாங்க, புரிஞ்சு செய்ய மாட்டாங்க, தனிமையில் இருக்க விரும்புவாங்க. இவங்களுக்கு தன்னம்பிக்கை, அதாவது நம்பிக்கையோ துணிச்சலோ நம்ம போகணும்
அதாவது ஒரு பஸ் ஏறி போகணுன்னா கூட இவங்கனால முடியாது. ஏன்னா ஒரு விதமான நடுக்கம் வரும் இவங்க மனசில். ஒரு பதட்ட நிலை உருவாகும். அப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். இங்கே போனால் இப்படி நடந்துருமோ, இது சாப்பிட்டா விக்கிக்குமோ, தண்ணி குடித்தா பொறையேறிடுமோ, வெளியில் போனால் எங்கேயாவது விழுந்துருவோமோ, வண்டி ஓட்டிகிட்டு போனால் ஆக்சிடெண்ட் ஆயிருமோ, இப்படிங்கிற மாதிரி பல நிகழ்வுகள் இவங்க சிந்தனையில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா இவங்களோட செயல், நம்பிக்கை எல்லாமே பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுத்ததன் அடிப்படையில் செஞ்சதோட விளைவு இவங்கனால இப்போ எந்த செயலும் சிந்திச்சு செயல்பட முடியாது. அப்போ இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள இவங்க பெற்றோர்கள்னால முடியாது. ஒரு சில நேரங்களில் பெற்றோர்கள் இவங்களோட பிரச்சனைகள் சொன்னால் கூட பெற்றோர்கள் அறிவுரையும் ஆலோசனையும் சொல்லிடுவாங்க. அதை எப்படி முன்னேற்றணும்னு சொல்ல தெரியாது. இதனால் மகனோ மகளோ மிகவும் பாதிப்படையாங்கிறது தான் உண்மை. இதை பார்த்து பெற்றோர்கள் புலம்ப ஆரம்பித்து விடுகிறார்கள். ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலை? என்னுடைய சூழல், எனக்கு இருக்கும் பொருளாதாரம் எல்லாம் கொடுத்து எனக்கு வந்த கஷ்டம் வரக்கூடாது என்று நல்ல எண்ணத்தில் தானே வளர்த்தினேன். நல்லது மட்டும்தானே செய்தேன். ஏன் இவர்களினால் இது செய்ய முடியவில்லை என்று அழுக ஆரம்பித்து விடுகிறார்கள். இரத்த கண்ணீர் விடுகிறார்கள். இது போன்று இவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு இவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதின் அடிப்படையில் செயல்படுவதை விட செயல்படும் திறனை உருவாக்க பெற்றோர்கள் முன்வர வேண்டும். அடுத்தது பார்த்தோம்னா, பெரும்பாலும் பெற்றோர்கள் சொல்லுவது என்னென்னா, தன் மகனோ மகளோ பாவம் அவர்களுக்கு அது தெரியாது, ரிஸ்க் எடுக்கணும், அது பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெற்றோர்களே செஞ்சிடுறாங்க. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளாகவும், அவர்களுக்கு தேவையான வேலைகளாகட்டும், உறவினர்கள் மத்தியில் பேசுகிறதாகட்டும், ஏன் அப்பாவிடம் பேசுவதற்கு கூட அவனுக்கு தெரியாது, நீங்கள் ஏன் சும்மா தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி முடக்கி வச்சிடுறாங்க. இதனுடைய விளைவு இந்த மகனோ மகளோ செயலற்ற நிலையில் செயல்படுவது தான். இப்போது நீங்கள் படிப்பு எல்கேஜியிலேருந்து ஒரு காலேஜ் முடிக்கிற வரைக்கும், இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய அது வரைக்குமோ நீங்கள் கைட் பண்ணலாம், சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை அதுக்கான டியூஷன் அனுப்பலாம், பல பொருளாதார இழப்பும் கூட செய்யலாம். அப்போது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப வாழ்க்கையை நீங்கள் கற்றுக் கொடுக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணி 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 படி படி படின்னு சொல்லி வளர்த்திட்டீங்க. அவங்களுக்கு அந்த ஒரு செயல்பாடு மட்டும்தான் தெரியுமே தவிர அவங்கிறதுனால உணர்வுனாலும் உணர்ச்சினாலும் புரிந்து கொண்டு செயல்படும் செயல்பாடு அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிரும். வாழ்க்கையை நீங்கள் ஒரு மேக்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு இங்கிலீஷ் மாதிரியோ தமிழ் மாதிரியோ மனப்பாடம் பண்ணியோ இப்படித்தான்னு சொல்லி வாழ முடியாது, வளர முடியாது. இப்போ டிரைவிங் வண்டி ஓட்டுறீங்கன்னா நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே ஓட்டிகிட்டு போனோம்னா எங்கேயாவது போய் முட்டிட்டு தான் நிற்கணும். அப்போ அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை அமைச்சுக்க தெரியணும். வளைவு நெளிவு சுழிவு வேணும். ஒரு பிரேக் பிடி, எதுக்கால வந்தால் பிரேக் பிடி, நடுவில் வந்தால் பிரேக் பிடின்னு சொல்லி கொடுக்கலாம். ஆனால் அந்த சிக்கலில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு தானே தெரியும். அப்போ இது செயல்பாட்டின் அடிப்படையில் மனப்பாடம் பண்ணியதன் அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கும் பொழுது வாழ்க்கையை வாழ முடியாது. இது கணக்கு, மேக்ஸு, சயின்ஸு, இங்கிலீஷ் மாதிரி கிடையாது. அப்போ இவங்களை சிறு வயதிலிருந்தே நீங்கள் பழக்கலைன்னா இவங்க மனப்பாடம் பண்ணி மார்க் எடுத்துருவாங்க. ஆனால் வாழ்க்கையில் தோற்றுருவாங்க. இதை பார்த்து பெற்றோர்கள் நீங்கள் வேதனைப்படணும். அப்போ அவர்களுக்கு ஒரு செயல் செய்கிறது எப்படிங்கிறத நீங்கள் கிளாஸ் எடுக்காதீங்க, அவங்கள செயல்பட தூண்டுங்க. இதற்கான உருவாக்கியதான் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் எப்படி வெற்றியடைய வேண்டும் என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.